வெல்கம் டு NSAS அகாடமி. இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். என்ன சிலபஸ், என்ன படிக்கணும், எவ்வளோ நாட்கள் ஆகும். ஸோ நான் வந்து வீட்டில் வந்து இதுவே படிக்கிறது தான் தொழிலாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ நாட்கள் ஆகும். அதே போல் நீங்கள் வந்து ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறீங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நேற்று நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருப்பேன். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்னங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது சரிங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பிகாஸ் உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம் சிலபஸ். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸ் வந்து யாருன்னா என்கிட்ட கேட்டாங்க வச்சுக்கோங்களேன், சிலபஸ் என்னன்னு கேட்டாங்க வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படியே சிரிப்பாக வருங்க. ஓகேவா, நான் கிட்டத்தட்ட அகாடமி ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி நான் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக வந்து எனக்கு தெரியும் இது என்ன நடக்குது, என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதில் சிலபஸ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சிக்கு சுத்தமாக கிடையாது. ஓகேவா, இப்போ வந்து நேற்று நான் குரூப் 4 சிலபஸ் நான் ஒன்று கொடுத்துருப்பேன். ஓகேவா, அது டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த சிலபஸில் 40% மட்டும்தான் சிலபஸ்ஸு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து 100% படிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த 100%ல் இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த சிலபஸ் வெறும் 40% தான். அந்த 40% வந்து படிப்பறிவு. ஓகேவா, அந்த 40% வந்து படிப்பறிவு. மீதி இருக்கிற அந்த 60% வந்து பகுத்தறிவு. ஓகேவா, இதுதான் விஷயம். இப்போ குரூப் 2 நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. பட் இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய, நிறைய பேர் நான் சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய சிலபஸ்ப்பா, வேஸ்ட் சிலபஸ்ப்பா, இவ்வளோ பெருசு இருக்கு, நான் எப்படி தான் நான் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் சிலபஸ் படிச்சிட்டேன்ப்பா, எக்ஸாம் எங்கடா பார்க்கலாம், நான் வந்துடுறேன்டா நான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் படிக்கிறது சிலபஸே கிடையாது. ஓகேவா, சிலபஸே கிடையாதுன்னு சொல்கிறத விட அது பத்தாது. இது வெறும் படிப்பறிவு தான். இதுலேயே எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வரோம். ஓகேவா, இதுலேயும் இதை இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 100% படிக்கிறோமா, கிடையாது. அதுலேயே நிறைய பேர் நமக்கு ட்ரிக்லாம் சொல்லுவாங்க, இதை மட்டும் படிச்சு பண்ண போதுண்டா, ஆல்ரெடி படிக்கிறதே இங்கே பாதி தானா, அதுலேயும் பாதி படித்து எப்படிங்க வேலை கிடைக்கும். அதாவது இது ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பிளான் தான். ப்ரிலிம்ஸாக ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இது ஃபுல்லாக இந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணாலே போதும். அதனால் நான் அவுட்லைனாக நான் மட்டும் சொல்கிறேன், இன்டெப்த்தாக நான் போகல. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஜென்ரல் சயின்ஸ், ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தளவு நான் கம்பேரிசனாக சொல்கிறேன். குரூப் 4 பொறுத்தவரை அதில் வந்து 8 டாபிக் இருந்துச்சு, மொத்தம் வந்து 8 யூனிட் இருந்துச்சு. அந்த 8 யூனிட் இருந்துச்சு, மொத்தம் 101 டாபிக் வந்துச்சு. இந்த 101 டாபிக் அப்படிங்கிறது மாறும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ வந்து ஹீட்டு, லைட்டு, ஸ்பேஸுன்னு இருக்குன்னா இதை நான் வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்துக்குவேன். இதை மற்றவங்க வந்து 3 டாப்பிக்காக எடுத்துக்குவாங்க. அதனால் நீங்கள் டவுட் கேட்காதீங்க, என்ன சார் இது 101 சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் 130ங்கிறான், 140ங்கிறான், அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஸோ கரெக்டாக நான் ஹைஃபனை பார்த்து 101 டாபிக் வந்து இது பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா, இப்போது இதில் இந்த யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 141 டாபிக் இருக்குது. ஸோ கம்பேரிசன் பாருங்கள் எப்படி இருக்குங்க. வரேன் இப்போ அதுக்கு தான் நான் வரேன். இப்போ ஜென்ரல் சயின்ஸு ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது குரூப் 4லன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஜென்ரல் சயின்ஸ்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரஃபி, அதெல்லாம் சிஇஸ் அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மோசங்க. ஆனால் 3, 5 இது 3ங்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு டாப்பிக்கில் சப் டாப்பிக்கு 18+ டாபிக் இருக்குது. சொன்னால் பயந்துருவீங்க, அவ்வளோ டாபிக் இருக்குது. ரொம்ப பெரிய வேஸ்ட்டு சிலபஸ்ஸு. ஓகேவா, ஆனால் இது நம்ம இவ்வளோ படித்தாலுமே பத்தாது. ஒன்று வேணால் வரேன் பாருங்கள். இது 5 டாப்பிக்னு கொடுத்துருக்கேன். 5 டாப்பிக்னு என்ன, வெறும் 5 டாப்பிக்கா? அடையாங்க 25 டாபிக் இருக்குது இதுக்குள்ளே. நான் இது ஃபுல்லாக போட்டு கவுண்ட் அடித்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது 1000 ஆயிருங்க. ஒரு ஹெட்டிங்குள்ளே நமக்கு 25 டாபிக் இருக்குது. அந்த 25 டாப்பிக்குள்ளே அந்த சப் ஹெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 48 to 50 இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு எத்தனை பேஜ் இருக்குது யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய சிலபஸுங்க இது 3, இது 5, இது ஒரு டாபிக். இது மொத்தம் ஜென்ரல் சயின்ஸு 11 டாபிக். சரியா, இப்போ நான் 11 டாபிக் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்ட்டு 10 பண்ணிடுங்க. இதுதான் வந்து உண்மையான இது. 110 டாபிக் இருக்குது. எங்கே போகிறதா நாட்களுக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. நெக்ஸ்ட்டு கரண்ட் ஈவெண்ட்டுங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் தான்.
கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவோ தொண்டை தண்ணி வற்றி போக சொல்கிறோம், தினமும் பாருங்கன்னு. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் விட்டாங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 3 மாதம் 3 மாதம் படிக்கிறதுக்காக நேரம் இருக்கும். அந்த 3 மாதம் நம்ம இது சும்மா அவுட்லைன் பார்க்குறதுக்கே நேரம் கரெக்டாக போயிடும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே இருந்து பார்க்குறது? நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, ஒரு வருஷம் புக் வாங்கிக்குவாங்க, 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா வாங்கிக்குவாங்க. என்ன படிப்பீங்க அப்போது? அதனால தான் தினமும் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதனாலே நான் வீடியோ போடுறதே நான் வெறுத்துட்டேன். ஏன்னா அது ஒரு 30 பேர் 40 பேர் பார்ப்பாங்க. சரி, அது எதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணணும்னா நானே விட்டுட்டேன் அது. ஓகேவா? சரி, வீக்லி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் முடிஞ்சளவுக்கு பாருங்கள். ஓகே. ஸோ கரண்ட் இவெண்ட்னா இது 6, இது என்ன 6 அப்படின்னா, ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு 6 கேட்கப்படும், பாலிட்டிலேருந்து ஒரு 4 கேட்கப்படும். 2 பாலிட்டின்னா என்ன, நம்ம படிக்கிற பாலிட்டி தான், அதான கரண்ட் இவெண்ட்ஸு கிடையவே கிடையாது. இப்போ ஒரு கேஸ் வருது, இப்போ ஒரு வந்து பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு, சரிங்களா உங்களுக்கு? ஸோ வெஸ்ட் பெங்காலில் இந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அப்போ அதோட கேஸ் என்னாச்சு? அதுக்கு நீங்கள் வந்து அதில் ஒரு அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் கரண்ட் இவெண்ட்ஸ். இதெல்லாம் அதுதான் வரும் அதில். ஓகேவா? அதுதான் அது விஷயம். இதில் 2 டாபிக் ஜாகிரஃபி, ஸோ இது 3, இது மொத்தம் சேர்த்து 17 டாபிக் இருக்குதுங்க. 17 டாபிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா 18 டாபிக் இருக்குது. இதுவும் இன்ட்டு 10 போடணும், 180 வரும். சப் டாப்பிக்கு, மெயின் டாப்பிக்கு, சப் ஹெட்டிங்கு, மெயின் ஹெட்டிங்கு, இதெல்லாம் வந்து 180 வரும். அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 10 டாபிக் இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் கொடுமை என்னென்னா, இன்னொரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அது வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சரு, ஹெரிட்டேஜு, சோஷியோ பொலிட்டிக்கல். நான் சொன்னால் பயந்துருவீங்க. நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து சின்னதாக போட்டிருக்கிறேன், சரியா? அப்படி இருக்கிறதே நான் உங்களை காமிச்சிருந்தேன் வச்சுக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு படிப்பே விட்டு போயிடுவீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது 5, 2, 2, 1. இது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஆல்ரெடி சொன்னது தான். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இருந்துச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலாச்சாரத்தை படிங்க. ஏன்னா கொஷின்ஸ் வந்து 100% இந்த டாப்பிக்கில் கேட்கப்படுதுன்னா 65+% வந்து கல்ச்சரில் தான் கேட்குறாங்க. அதனால் இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்தியன் பாலிட்டியில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 18 இருக்குது. ஓகேவா? மொத்தம் 18 இருக்குது. இது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து அரசியல் அறிவியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் எக்கானமி ஒரு 14 டாபிக் இருக்குது. எல்லாமே டிவிஷன் ஆக்கிட்டாங்க நியூ சிலபஸில். இது இந்தியன் ஐஎன்எம்மில் பார்த்தீங்கன்னா 7 டாபிக் இருக்குது. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. இதில் வந்து 4 டிவிஷன் இருக்குது. 1, 7 மொத்தம் வந்து 16 டாபிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து 3, 2, இது 3, 4, 2, 1, 1, 1, 1. ஸோ 13 பேச்சுக்கு தான் 13 இருக்குது. ஆனால் உள்ளே நீங்கள் இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு மேலே இருக்கும். மெயின் டாபிக் இல்லை, சப் டாபிக் தான். அது பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இதில் ஒரு 15 இருக்குது. நல்லா ஸ்டார்டிங்கில் வந்து நான் அது உங்களை மாதிரி தான் நானும் நினச்சேன். சிலபஸ் தானே, இது நம்ம படித்தா வந்து போதுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். எவ்வளவுமே படித்துமே அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் கரெக்டான விடை கொடுக்க முடியல. பிகாஸ் நம்ம படிப்பறிவு மட்டும் தான் படிக்கிறோம், பகுத்தறிவு நமக்கு கிடையாது. அந்த பகுத்தறிவுமே இப்போ ப்ளே பண்ணுது. ஸோ இனிமேட்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட், இதுக்கப்புறம் வர எக்ஸாமினேஷன்லாம் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கிறத நம்ம வந்து அப்படியே ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி படிச்சுட்டு போய் எழுதிட்டுருக்கோம். ஆனால் இனிமேட் அப்படி கிடையாது. அந்த விஷயத்தை வந்து ஆராயணும், அந்த விஷயத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது, யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் பர்சனு, கேரக்டரு, இதெல்லாமே இருக்கும். சில பேர் உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கலாம், இது என்னப்பா வீடியோக்காக சொல்லியிருந்திருக்கலாம், வியூஸாக கூட சொல்லியிருந்திருக்கலாம், இது என்னப்பா 24 ஒரு மாதத்தில் முடிப்பது எப்படி, 2 மாதத்துலேயே படிப்பது எப்படி? படிக்கலாம், எழுதலாம், எல்லாம் பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் கூட பாஸ் பண்ணலாம், மெயின்ஸ் கூட போகலாம். ஆனால் இன்டர்வியூ என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கிராஸ் பண்ணுறது நம்மளோட எய்ம் கிடையாது, ஜாப்பு தானே. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா சிலபஸ் படிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஜாபு அப்படிங்கிற விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே இன்டெப்த்தாக இறங்கணும், சரியா? ஸோ நான் எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்லி உங்களை நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணலாம், ஓகேவா? இது தெரியல எப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் இருக்கும், அப்புறம் மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும், சரியா? ப்ரிலிம்ஸ்க்கான வீடியோ தான் இது. சரி, இப்போ மொத்த டாபிக் அப்படிங்கிறது நான் என்னென்ன, இது ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட் இதெல்லாம் என்னும் போது எனக்கு 141 டாபிக் வருது. 141 டாபிக். குரூப் 4ல் வந்து வெறும் 121 டாப்பிக்கு. அந்த பார்க்கும்போது அப்படியே அது நமக்கு ஒரு ஸ்வீட்டு மாதிரி இருக்குங்க அந்த சிலபஸ். எனக்கு இந்த குரூப் 4 சிலபஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்வீட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா
எப்பா அந்த மாதிரி இருக்குது. சரி, ஸோ மொத்தம் 141 டாபிக் இருக்குது. ஓகேவா? நம்ம குரூப் 4 சொன்ன மாதிரி ஒரு டாபிக் ஒரு நாள்னா வேலைக்கு ஆகாது கண்ணு. என்ன, ஒரு டாபிக் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 நாளாவது வேணும். ஓகேவா? ஒரு டாப்பிக்கு 2 நாளாவது வேணும். அதை படிச்சுட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க. இப்போது வந்து இது புக் இருக்குது. ஃபஸ்ட் டாபிக் நான் எடுக்கிறேன். நான் என்னென்ன அதுவும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டாபிக் நான் எடுக்கிறேன். ஒரு நாள் தானே படிக்கணும். அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வருவீங்க, க்ளோஸ் பண்ணுவீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்பேன், அது எங்கடா இருக்குது, என்னடா அது என்னமோ புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேவா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி ஸ்டடீஸ் வந்து வேலைக்கே ஆகாது. இன்றைக்கி வந்து இதில் வந்து ஒரு ஜென்ரல் சயின்ஸ் இன்றைக்கி படிக்கிறீங்க, 3 டாபிக் இருக்குன்னா ஒரு டாபிக் நீங்கள் வந்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கேட்டால் நீங்கள் சொல்லணும். என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறது கேட்டால் நீங்கள் சொல்லணும். இப்போ இந்த சிலபஸ் நான் எழுதி போட்டுருக்கிறது மனப்பாடம் பண்ண தான். உங்களுக்கு தெரியணும். கரண்ட் இவெண்ட்ஸில் மொத்தம் வந்து 17 டாபிக் இருக்குது. 17 டாப்பிக்கில் நான் எத்தனை படிச்சிருக்கேன்? 10 தான் படிச்சிருக்கேன். அப்போ மீதி 7 எப்போ படிப்பேன்? அந்த மைண்ட் செட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்பர் போட்டிருக்கேன். ஓகேவா? ஈஸியாக நம்பர் போட்டிருக்கேன். நான் எல்லாமே சிலபஸ் எழுதி போட்டால் ஒன்று கூட புரியாது. அதனால நம்பரில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ ஒரு டாப்பிக்கு நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்? 3 நாட்களாவது எடுத்துக்கணும். தவறே கிடையாது. சரி, ஒரு சின்ன கேல்குலேஷன் தான். இப்போ நான் 141 நாள் போட்டேன். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு 9 நாள் ஆட் பண்ணி 180 நாள் போட்டேன். ஓகேவா? மொத்தம் 150 டாப்பிக்கை நான் வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட்டு இது கம்மி தான். அப்போது ஒரு மாதத்துக்கு 30 நாள் இருக்குது. சரியா? ஜஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா 5 மாதங்கள் ஆகுது. 5 மாதங்கள் ஆகுது. இந்த 5 மாதங்களில் நீங்கள் இது பாதி தாங்க படிக்க முடியும். அப்போ நீங்கள் முழுசாக படிக்கணுன்னா டபுள் ஆகும். அப்போ 10 மாதம். சரியா? அப்போ 10 மாதம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ரெக்ரூட்மெண்ட் விடட்டும், ஏன்னா ஒரு வருஷமாக வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் விடட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து போட்டுக்கிறேன், இப்போ வேணாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா 3 மாதம் தான் நமக்கு நேரம் இருக்கும். என்ன, நமக்கு இங்கே 10 மாதம் ஜஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100% சிலபஸில் இவங்க கொடுக்குற சிலபஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா 50% தாங்க, அடித்து சொல்கிறேன் 50% தாங்க கவர் ஆகுது. 50% தான். அப்போ இந்த 50% படிக்கிறதுக்கே உங்களுக்கு 10 மாதம் ஆகுதுன்னா முழுசாக படிக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்? சரியா? ஸோ முழுசாக படிக்கிறது இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 50%ஆவது படிக்கணும்ல. அந்த 50%க்கு 10 மாதம் ஆகுதுல்ல. அப்போ அந்த 10 மாதம் எங்கே இருக்குது உங்கள்கிட்ட? இப்போ என்ன மாதம்? மே. என்ன தேதி? 23. சரி, 24. ஓகேவா? 24. அப்போது இந்த மாதம் 31 நாள் இருக்குது. சரியா? அப்போ 7 நாட்கள் இருக்குது. அதை விட்டுருவோம். ஜூனு, ஜூலை, கொரோனா வரிசை இருக்குப்பா, இந்த வருஷம்லாம் போயிடும் அப்படிலாம் தப்பாக கணக்கு போடாதீங்க. இப்போ குரூப் 1 மெயின்ஸும் வச்சுருவாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர்றது தான் பாக்கி. சரி, இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எப்படி பார்த்தாலும் ஜூலை வரைக்கும் இந்த கொரோனா வைரஸ் இழுத்தாலுமே, 2வது அலை இழுத்தாலுமே, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 2வது அலை முடிஞ்சு 2 மாதத்தில் வந்து 3வது அலையே வந்துடும், இந்த வருஷம் ஃபுல்லாக போயிடும். அந்த ப்ரிடிக்ஷன் நமக்கு வேணாங்க. நம்ம வந்து மெயினான கான்செப்ட் மட்டும் பார்ப்போம். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ மொத்தம் எத்தனை மாதம் இருக்குது? 7 மாதம் இருக்குது. 7 மாதம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் இந்த மாதிரி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி விட்டாங்கன்னா இப்போ நமக்கு 3 மாதம் இருக்குது. 3 மாதம் இருக்குது. ஸோ ரெக்ரூட்மெண்ட் விட்டாங்க அப்படின்னா திரும்பி நமக்கு 3 மாதம் இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குங்க? 6 மாதம் தாங்க நம்ம கையில் இருக்குது. ஸோ அங்கே 50% படித்து முடிக்கிறதுக்கு 10 மாதம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டிங்க, சிலபஸ்லாம் நான் தரவாக இருக்கீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேவா? ஸோ சூப்பர். அவங்களுக்கு டெஸ்ட்டில் நீங்கள் எழுதி பார்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா இதுதான் வெளிப்படையாக சொல்லணும்னா இவ்வளோ தான் நேரம் ஆகுது. சரியா? சரி, இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இது ஒரு குட் நியூஸ் தான் உங்களுக்கு. இந்த ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஓகேவா, இதெல்லாம் நான் இது சொன்னதெல்லாமே மொத்தமாக. ஓகேவா? இப்போ ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் வந்து கவர் பண்ணணும், நீங்கள் வந்து அதை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா 5 months போதும். சரியா? அது 5 months போதும். அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ வீடியோவில் இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே? சரி, இல்லை உங்களுக்கு வந்து டக்குன்னு நான் பாட்டுக்கு இது என்னன்னு சொல்லிட்டு போயிருக்கலாங்க. பட் நான் எனக்கு வந்து எல்லாமே சொல்லணும்னு வந்து ஆசையாக இருக்குது. ஓகேவா? சரி, இப்போது இந்த ப்ரிலிம்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு எய்ம். ப்ரிலிம்ஸ் தான். இப்போ நமக்கு வந்து செப்டம்பரில் விட்டாங்கன்னா கூட நமக்கு வந்து 3 மாதம் இருக்குது இன்னும்.
இன்னும் 3 மாதம் இருக்குது. ஸோ ரெக்ரூட்மெண்ட்னா அது ஒரு 3 மாதம் இருக்கும். அந்த 3 மாதம் டெஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 3 மாதத்தில் எப்படி கவர் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பேச்சு. இப்போ மொத்தம் 141 டாபிக் இருக்குதுன்னு சொன்னேன். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை கவர் பண்ணணும், எந்த யூனிட்டை கவர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 8th யூனிட் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. ஓகேவா? இன்றைக்கி மட்டுமே நான் என் யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 9+ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன். எல்லாமே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஓகேவா? இந்த ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் இதை பற்றி தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் காலையிலேருந்து. அதனால தான் இவ்வளோ டயர்டாக இருக்குது எனக்கு. ஓகேவா? ஸோ தினமும் பாருங்கள், தினமும் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன், தனி வீடியோ சொல்கிறேன். ஓகேவா? இல்லைனா ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு 8th பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் 9th பார்க்கணும். இந்த சிலபஸ் நான் கீழே பிடிஎஃபில் கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். ஓகேவா? இது நான் இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது நீங்கள் ரெண்டும் படித்தாலே நீங்கள் 50+ கன்ஃபார்மாக 50+ வரும். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் நீங்கள் அடிக்கலாம். இது 2 மட்டுமே படித்தாலே போதுங்க. ஓகேவா? பிகாஸ் இது புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற டாபிக். ஓகேவா? புதுசாக ஆட் பண்ண டாப்பிக்கு, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட டாப்பிக்கு. கண்டிப்பாக இதுலேருந்து அவங்க கொடுத்த அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயும் அந்த மாடல் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது இதிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போது இது 2 ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு வந்துடணும். பாலிட்டியெல்லாம் போகாதீங்க. பாலிட்டியை பொறுத்தவரை 10th ஸ்டாண்டர்ட் இருக்குதுல்ல, 10th ஸ்டாண்டர்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன், மாநில அரசு, மத்திய அரசு இருக்குல்ல, அதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு 55%, 50% வச்சுக்கோங்க, இதுக்கு 55, 50% + கவர்டு. பாலிட்டியை பற்றி கவலையே பட வேண்டாம். ஓகேவா? நம்ம சேனலில் சூப்பராக கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். பாலிட்டியை பற்றி கவலையே வேண்டாம். நீங்கள் இது மட்டும் பாருங்கள் போதும், இதை மட்டும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 8வது, அப்புறம் 9th, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமேட்டு வந்து பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குரூப் 2 பொறுத்தவரை எக்கனாமிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டு. அதுவுமே இப்போ தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்னும் இம்பார்ட்டண்ட்டு. சரியா? பாருங்கள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த நேஷ்னல் மூமெண்ட்டு, இது வரைக்குமே இந்த யூனிட் 8, யூனிட் 9 வர்றது வரைக்குமே எப்படி இந்த குரூப் 2 ஆஸ்பிரன்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியன் ஐஎன்ஏ மூலயமா தான். இந்த ஐஎன்ஏ மூலயமா தான். இப்போது இந்த ஐஎன்ஏத்துக்கு திரும்பி இந்த அதே முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து 8வது, அப்புறம் 9வது, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இது 3, அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமி, அதுக்கப்புறம் ஐஎன்எம் பாருங்கள். சரியா? இந்த இது பார்த்தீங்கன்னா அதுவே போதும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தினமுமே இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் இருக்குதா, 8 இருக்குதா, இதில் ஃபஸ்ட் டாபிக் இருக்குதா, அந்த ஃபஸ்ட் டாபிக் எடுத்து உட்காருங்க. இன்றைக்கி ஜஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி ஜஸ்ட் அப்படியே பாருங்கள், ஒரு கிளான்ஸ் மாதிரி பாருங்கள், ஒரு கிளான்ஸ் விடுங்க. அப்புறம் அடுத்த நாள் வாங்க, அப்புறம் அடுத்த நாள் இந்த 7 டாப்பிக்கில் அடுத்த டாபிக் எடுங்க. ஓகேவா? நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சிலபஸ்லாம் நான் கொடுக்குறேன், அதெல்லாம் பாருங்கள். இப்போ பாலிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் பாருங்கள், நாளைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் பாருங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட் முக்கியமாக பாருங்கள், பிகாஸ் இது ஸ்டேட் எக்ஸாமினேஷன். ஓகே. ஸோ நான் நினச்ச பாயிண்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் நினச்சதை விடையே நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லிட்டேன். ஓகே. ஸோ மற்றபடி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் நினச்சது நிறைய விஷயமே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது நான் விஷயம் விட்டுருந்துருக்கலாம். ஸோ விட்டுருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக யோசித்து சொல்கிறேன். ஓகேவா? நான் எல்லாமே எழுதி வச்சு தான் நான் சொன்னேன். இந்த விஷயம் எல்லாமே எழுதி வச்சு தான் நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேங்க, 100 இந்த ஒரு சிலபஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சிலபஸ் வந்து நம்ம 50% தான். மீதி இருக்கிற 50% நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நம்ம தேடி படிக்கணும். அரிஹண்டோ இல்லை கிரண் பப்ளிகேஷன்ஸோ இல்லை இன்னமும் ஒன்று. ஓகேவா? நான் அதெல்லாம் 1 by 1 நான் வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தயவு செஞ்சு இனிமேட்டு அந்த ஒரு ஆணவம் வேணாம். நான் சிலபஸை படிச்சுட்டேன், எனக்கு வேலை கிடைச்சிருங்கிற ஆணவம் தயவு செஞ்சு வேண்டாம். நீங்கள் படிக்கலை, அதுதான் வந்து உறுதி. நீங்கள் ஃபுல்லாமே இந்த சிலபஸே ஃபுல்லாக படித்தா கூட அது நீங்கள் படிக்கலைன்னு தாங்க அர்த்தம். ஓகேவா? அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்குது, என்னடா இவ்வளோ கஷ்டமாக சொல்கிறாங்க, டிமோட்டிவேட் பண்ணுறதா நினைக்க வேணாம். நான் எப்போவுமே இருக்கிறது தாங்க சொல்லுவேன். என்ன இருக்குதோ அதை நான் சொல்கிறது தான் என்னோடய கடமையாக நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.